ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் டாப்பிக்கே இன்றைக்கி அரசியல் பற்றி நான் கமல் சாருடைய நிலைப்பாடு டிஎம்கேன்றதுனால பேசக்கூடாதுன்றதை பார்த்தேன். பட் இன்றைக்கி அந்த நியூஸ் எனக்கு கொஞ்சம் திருப்தி கொடுத்துச்சு. அதனால் நான் பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி செயற்குழு கூட்டம் கமல்ஹாசன் அவர்கள் தலைமையில் நடந்தது அப்படிங்கிறது தான் ஆழ்வார்பேட்டில். அது முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட நிறைய டிஸ்கஷன் போச்சு, ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட. அதில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம், தனிச்சின்னம் மட்டும்தான் போட்டியிட போகிறாங்களாம். அதாவது தனிச்சின்னம்னா அவங்க மக்கள் நீதி மையம் அப்படின்ற அந்த ஒரு ஹார்ஸ்டைட்டில் தான் போட்டியிட போகிறாங்களாம். தொகுதி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம், பின்னர் தான் பேசணும். ஓகேங்களா? நிறையா மேபி கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்க கூட்டணிக்கு போகலதா இல்லைதா அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். பட் கொஞ்சமாக இருக்கிறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டாஸ்கில் தான் நாங்கள் நிற்போம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. கமல்ஹாசன் அவர்கள் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படுது, இந்த மாதிரி என்ன ஆச்சுங்க, பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அதுக்கடுத்து திருப்பி கூட்டணி ஏதாவது என்ன தனிச்சின்னமா இல்லை திமுகனா அதுவும் பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்றாரு. என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, அதுவும் பேசிட்டு தான் இருக்கும். திமுக அழைப்பு வந்ததும் நாங்கள் பேசிட்டு உங்களுக்கு அதற்கான ஒரு பேட்டர்னை சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு நிறைய கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்லப்பா, அட்லீஸ்ட் நம்ம கூட்டணியாக இருந்தாலும் நம்ம டார்ச் லைட்டில் நிற்கணும், ஆண்டவா விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதை கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டு கமல் சார் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா கூட்டணி போகிறப்ப பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் கேண்டிடேட் டிஎம்கேல தான் நிற்க வச்சு ஓட்டு வாங்குவாங்க. ஏன்னா அதுதான் ஈஸியாக ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் இவங்க சின்னத்தில் அது கிடைக்கிறது அப்படிங்கிறது எளிதான விஷயம் தான். ஏன்னா அதாவது எளிதான விஷயம் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா இவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, சும்மா கிடையாது. மக்கள் நீதி மையம் தே ஆர் பெர்ஃபார்ம்டு. ஓகேவா? அதனால் எதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், எந்த இடத்துல இடத்துல இருக்கோம், அதில் நாங்கள் நின்னோம் அப்படின்னா நாங்கள் வாக்குகள் பெற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களால கொடுக்க முடியும். அப்படின்றதுனால தான் திமுக கிட்டே இவ்வளோ ஸ்ட்ராங் அவங்களால பேச முடியுது. ஸோ கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு. திமுகலேருந்து ஃபைனல் பதில் வரணும். எவ்வளோ சீட் கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ தொகுதி, அது மட்டும் இல்லாமல் டார்ச் லைட்டு தனிச்சின்னமா இல்லையா அப்படிங்கிறது கூடிய விரைவில் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் நான் பாராட்டுறேன். ஏன்னா நம்ம எதாக இருந்தாலும் நம்ம டார்ச் லைட்டை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான். அவங்க கூட்டணிக்கு இல்லைனா கூட 234 தொகுதியிலும் கமல் சார் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் நிற்க வச்சா கூட எங்களுக்கு ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். அது என்ன மாதிரி கமல் ரசிகர்களுக்கு புரியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பிஜேபி உள்ளே வரக்கூடாது அப்படின்ற எடுத்திருக்க அந்த ஒரு ஸ்டெப்புக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு தலை வணங்குகிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து கமல் சாரும் ரஜினி சாரும் நடித்தாங்கல்ல ஒரு ப்ரொமோ ஷூட்டுக்கு, அதில் கேரவான் இருந்து தான் 2 பேருக்குமே. ஆனால் அவங்க கேரவான்குள்ளே போகலன்னு சொல்லிட்டு ராதிகா அவர்கள் லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க போவே கிடையாது. என்கிட்ட பேசும்போது கூட சொன்னார், நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரஜினியோட ஷூட் பண்ணும்போது நாங்கள் பழைய அனுபவங்கள் பேசிகிட்டு இருந்தோம். கேரவான்லாம் அப்போல்லாம் நாங்கள் பெருசாக இல்லைல்ல, அப்போ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்து சொன்னோடனே ராதிகா மெயின் மறந்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த தாய்க்கிழவி படத்தில் தோன்றுந்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது, பார்த்துட்டீங்களா படம்? நிறைய பேர் தாய்க்கிழவி ஆகுன்னொடனே ராதிகா அவர்களுக்கு பயங்கரமான ரோல் இருக்கும், படத்தை தாங்கி பிடிச்சிருவாங்க. பார்த்தா ராதிகா முதல் 10-15 நிமிஷம், கடைசி ஒரு 15 நிமிஷம், அவ்வளோதான் ராதிகாவுக்கு ரோலே. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 4-3 கேரக்டர் சுற்றி தான் படம் போகுது. ஓகேவா? ஆனால் இதுக்கே அவங்க மேக்கப்புக்கு முடியல, தலைவலிக்கு தலை சுற்றுதுன்னாங்கல்ல. அதுக்கு தான் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, இந்தியன் படம் மேக்கப்பில் கமல்ஹாசன் அவர்கள் போட்டு நடித்தது அப்படி ஒரு அர்ப்பணிப்பு, அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே இல்லை இந்த படத்துக்கு அப்படின்றத ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இப்போலாம் ஏசி இருந்தது, அந்த டைமில் ஏசி கிடையாது, அதை ரெடி பண்ணி கொண்டு போவாங்க. ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் தான் கமல்ஹாசன் அவர்கள் அந்த படத்தில் நடித்தார். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. நான் இப்படி ஒரு படம் நடிச்சுட்டு நான் பெருமை பீத்திக்கிறேனே அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. உண்மையை ஒற்றுக்கொண்டதுக்கு நன்றி, தேங்க்யூ ராதிகா அவர்களே அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு மைல்கல்லாக இருக்கும். இனிமேல் வரக்கூடியவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். பரவாயில்ல, இப்படிப்பட்டவங்க இருந்தாங்க, காம்படிட்டர்ஸாக இருந்தாங்க, அதுக்கடுத்து 2 பேரும் சேர்ந்து நடித்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அதிரடியாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நிஜமாகவே கமல்ஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் 46 வருஷம். நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மம்முட்டியும் மோகன்லாலும் 18 வருஷம் தான் கேப்பில் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹியூஜாக இருக்குது. தயவு செஞ்சு விட்றாத நெல்சா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா பெரிய ஜாம்பவான், பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அட்லீஸ்ட் அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்டார்டமை
மேட்ச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு படத்தை பண்ணாலே கலெக்ஷன்ஸ் பற்றி யோசிக்க தேவையில்லை. 1000 கோடி 2000 கோடிலாம் யோசிக்காதீங்க. தரமான படத்தை கொடுத்தா மக்கள் கொண்டாட போகிறான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ கைஸ்.